தொலைக்காட்சியினூடாக சத்தியவசன நிகழ்ச்சியை யூடியூபினூடாக பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கூடாக எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். பிரச்சனைகள் மோதி அடிக்கின்ற சூழ்நிலை, புயல் வீசுகின்ற தருணங்கள், சமாதானமாக இருக்க முடியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற புயல்களை போன்ற துன்பங்கள் சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் எங்கள் சமாதானத்தை நாங்கள் மனித ரீதியிலே இழந்து போய்விடுகிறோம். எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு குழப்பங்கள், எங்கள் சிந்தையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ எங்களுடைய வாழ்வும் தடம் புரண்டு போகிறது. ஆனாலும் இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டு அவர் மேல நம்பிக்கையாய் இருந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனிதனுக்கு அவர் என்ன செய்வாராம்? அவர் பூரணமான ஒரு சமாதானத்தை கொடுப்பதாக ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்பதாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சிந்தையில் நாங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை அந்த சிந்தையில் எங்களுடைய முழு இருதயத்துடனும் நாங்கள் நம்பும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனுக்கு நான் பூரண சமாதானத்தை கொடுத்து அவனை காத்து கொள்வேன் என்று. நாங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் எங்களுடைய தேவனை நம்பலாம். பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் தேவனை ஆராதித்து துதித்து ஜெபிக்கலாம். ஆனால் எங்களுடைய சிந்தை குழம்பி போகும் என்று சொன்னார், எங்களுடைய சிந்தை தடுமாறி போகும் என்று சொன்னார், நாங்கள் தடம் புரண்டு எங்களுடைய வாழ்க்கையும் தடுமாறி போகிற இடத்துக்கு வருவோம். ஆனபடினால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய மனது அல்லது சிந்தை எங்களுக்கு காணப்படும் பொழுது, அந்த சிந்தை கர்த்தரை நோக்கி உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது நாங்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் வேறு பக்கம் நாங்கள் பார்க்காமல் எங்கள் கர்த்தரையே நாங்கள் நம்பி எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனிதனை நான் பூரணமான சமாதானத்துடன் காத்து கொள்வேன் என்ற. பிரியமானவர்களே, ஒரு சித்திரத்தை வரைகின்ற ஒரு கலைஞன் இப்படியான ஒரு சித்திரத்தை வரைந்திருந்தானா, பறந்து காணப்படுகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு மலை அல்லது ஒரு குன்று காணப்பட்டதா. அந்த சமுத்திரத்திலே எங்கும் அங்கே புயல் வீசிக்கொண்டிருப்பது போல அவன் வரைந்திருந்தானா, அலைகள் மோதி அடிப்பதை போல அவனுடைய சித்திரத்திலே வரைந்திருந்தானா. எங்கும் அமைதி இல்லாமல் ஓயாமல் அங்கே புயல் வீசிக்கொண்டு கடல் கொந்தளித்து கொண்டு அங்கே பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாத அமைதி இல்லாத ஒரு நிலைமையிலும் கூட அந்த மலை குன்றின் மேலே ஒரு புறா இருந்து அமைதியாக பாடிக்கொண்டிருந்ததா. பிரியமானவர்களே, அந்த புறா அமர்ந்திருந்த அந்த கண்மலை அல்லது குன்று இந்த புயலினாலோ அல்லது இந்த காற்றினாலோ மோதி அடிக்கிற சீறி பாய்கின்ற அலைகளினாலே அந்த குன்றில் ஒன்றையும் செய்ய முடியாது என்று புறா அறிந்திருந்தபடினாலே அது அமைதியாக அந்த மலை குன்றின் மேலே அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தது போல இந்த சித்திரத்தை வரைந்த கலைஞன் அதை அழகாக வரைந்து காண்பித்திருந்தானா. எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நித்திய கண்மலையாயிருக்கிற எங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நாங்கள் ஒரு பொழுதும் அசைந்து போக மாட்டோம், நாங்கள் ஒரு நாளும் இடறி போக மாட்டோம். ஏனென்றால் அடுத்த வசனத்திலே கர்த்தர்
ஆண்டவர் அழகாக 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று. நாங்கள் எங்களுடைய கண்மலையாகிய கர்த்தர் எங்களுக்கு நித்தியமுள்ள கண்மலையாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் அசைய மாட்டார். ஆனபடினால் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எங்கள் சிந்தனைகளை நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அங்கே ஏசாயா புத்தகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அந்த மனிதனை ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவாரா? நாங்கள் ஆண்டவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தினாலே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி அடிக்கிற புயல்கள், எத்தனை சூறாவளிகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனை காத்து கொள்ளுவார். இங்கே பவுலும் சொல்லுகிறார், பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் கவலைக்கு இடம் கொடுக்காமல், எங்கள் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை சிந்தனைகளை காத்து கொள்ளுகிற சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் கடினமான சூழ்நிலைகளிலே நடந்து போகிறவராயிருக்கலாம், அல்லது எங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலே நாங்கள் சிக்குண்டு அலைந்து திரிந்து அலைமோதி கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுவா. எங்கள் சிந்தை சொல்லும், நான் இதை எப்படி நடக்கும் என்று. ஆனால் ஆண்டவரை நம்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களால் முடியாத காரியத்தை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்கள் பிரச்சனை மத்தியிலே நாங்கள் கலங்கி போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உறுதியான மனதுடன் ஆண்டவரை நம்பி எங்கள் முழு மனதுடன் முழு சிந்தையுடன் அவரை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ளுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை பூரண சமாதானம் உள்ளவர்களாக காத்து கொள்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பூரண சமாதானம் பிரச்சனைகள் மத்தியிலும், பிரச்சனை தீராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பூரண சமாதானம் எங்களை காத்து நடத்த வல்லமை உள்ளதாயிருக்கிறது.